கோவை மாவட்டம் பீளமேடு பகுதியில் நேற்றைய தினம் கல்லூரி மாணவி தனது ஆண் நண்பரோடு காரில் அமர்ந்து ஒரு பகுதியில் பேசிக் கொண்டிருந்துள்ளார்கள். அப்போது மதுபோதையில் அந்த பகுதிக்கு வந்தவர்கள் கார் கண்ணாடியை உடைத்து அந்த மாணவியை தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். உடனிருந்த அந்த ஆண் நண்பருக்கும் வெட்டு என்று கூறப்படுகிறது. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, காதலர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உண்மையாக நீங்கள் காதலிக்கிறதா இருந்தால் தயவு செய்து அந்த பெண்ணை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டு போகாதீங்க. உங்களை காதலனை நம்பி தான் காதலி வரா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கும் தன்னுடைய காதலிகளை தயவு செய்து அழைத்து செல்லாதீர்கள். இது மனம் பதறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கார் கண்ணாடியை உடைத்து அந்த ஆண் நண்பரை வெட்டிட்டு கார் கண்ணாடியை உடைத்து இழுத்துக்கொண்டு பலாத்காரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காம கொடூரர்களை என்ன செய்வது சொல்லுங்கள் மக்களே. காவல்துறை என்கவுண்டர் செய்திட வேண்டும். ஒரு பக்கம் முதலில் அந்த காதலர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை நம்பி அந்த பெண் உங்களை காதலிக்கிறார், பாதுகாப்பு நீங்கள் தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாறாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு எதுக்கு அழைத்து செல்கிறீர்கள்? உண்மையிலே காதலிச்சா, உண்மையிலே அந்த பொண்ணு மேலே அன்பு இருந்தால், எங்கேயோ நம்ம ஒரு தனியாக மீட் பண்ணணும்னு நினச்சா ஒரு டீ கடையிலையோ ஒரு காஃபி ஷாப்லையோ இல்லை எங்கேயோ நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை ஒரு பூங்காலையோ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். அது ஒரு வயசு, ஒரு ஆர்வக்கோளாறு வயசு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ பாதிக்கப்பட்டது அந்த பெண் அல்லவா? தயவு செய்து சிந்தியுங்கள். காதலர்கள் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். விழிப்புணர்வோடு இருங்கள்.